Welcome to Tyrus Plan presentation. டைரஸ் லிமிடெட் ஒரு ரஷ்யன் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டிங் கம்பெனி. டைரஸ் உடைய போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்தோம்னா இவங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரியல் எஸ்டேட் அண்ட் ஐடி செக்டர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ குளோபலா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட்ல வந்து மாஸ்கோ அண்ட் டர்க்கி ரீஜன்ல இருக்கு. தென் ஐடி ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் நியூ என்டர்பிரினர்ஸ்க்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்றது டைரஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்ரோ ஃபினான்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அது போலவே ரஷ்யா அண்ட் டர்க்கி ஜோன்ல மைக்ரோ ஃபினான்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் கேமிங் இண்டஸ்ட்ரி கேமிங் போர்ட்டல் அது ஒன்று சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் கேசினோ அப்படின்னு சொல்லக்கூடிய கேம்பிளிங் இண்டஸ்ட்ரி அதுலயும் டைரஸ் உடைய இன்வால்வ்மெண்ட் ஆக்டிவா இருக்கு. தென் சேரிட்டி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த என்ஜிஓ ஆர்கனைசேஷனுமே வந்து டைரஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம பிட்காயின் எத்திரியம் போலவே வந்து டைரஸ்ல வந்து WNL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓன் கிரிப்டோ கரன்சியும் பிளாக் செயின் எக்ஸ்சேஞ்சும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம டைரஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. இப்போ நம்ம டைரஸோட பிசினஸ் பிளான் பத்தி பார்க்கலாம். ஆல் ஓவர் த வேர்ல்ட் இந்த பிசினஸ் பிளான் வந்து 3 months ஆகுது. ஜூன் 2020 இந்த பிளான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைப் தான் அந்த பிளான். ஸோ நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்முடைய மைண்ட்ல வரக்கூடிய 2 questions என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், தென் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணணும். இது நமக்கு காமன் கொஸ்டின்ஸ். டைரஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் $10. டிரான்சாக்ஷன் ஃபீஸோட சேர்த்து ₹900. ஸோ $900 தான் நம்மளுடைய ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேரை வந்து இந்த பிசினஸ் சிஸ்டம்க்கு வந்து அறிமுகப்படுத்தணும். ஸோ $900 and 2 referrals. இதுதான் டைரஸ் உடைய ஒன் டைம் பிசினஸ் கான்செப்ட். மேக்ஸிமம் ரெஃபரல்ஸ்க்கு எந்த கம்பெனியுமே லிமிட்ஸ் ஆர் கன்ஸ்டன்ஸ் இருக்காது. இப்போ இந்த டைரஸ் உடைய கேப்ஷன்ல அவங்க போட்டுக்கிற மாதிரியே கன்வெர்ட் யுவர் $10 to $72,000. டைரஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டாலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரியல் யூஎஸ் டாலர். இது வந்து பாயிண்ட் வேல்யூ கிடையாது, ரியல் யூஎஸ் டாலர். ஸோ இந்த யூஎஸ் டாலர்ஸை வந்து நம்ம பொது வெளியில எங்க வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த $10 இன்வெஸ்ட் பண்றோம் பாத்தீங்களா, இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $72,000 தான் 3 to 5 monthsல நம்ம ஆக்க முடியும். அதாவது டோட்டல் ப்ராஃபிட்ஸ் இஸ் 57 lakh rupees. அதே போல அந்த $72,000 நமக்கு again and again ரிப்பீட்டடா நான் ஒர்க்கிங் இன்கமாவும் கிடைக்கும். ஸோ அது எப்படி நம்ம நான் ஒர்க்கிங் இன்கமா கிடைக்குது, போத் ஒர்க்கிங் அண்ட் நான் ஒர்க்கிங் இன்கம். ஸோ ரெண்டுமே தான் நம்ம அந்த பிசினஸ் பிளான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு காமனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு. அதுவும் பர்டிகுலர்லி இந்த பைனரின்னு சொல்லக்கூடிய இந்த 2 matrix சிஸ்டமா சொன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன், ஒரு தவறான புரிதல் என்னன்னா, ஒரு 2 years ஓடுங்க, 3 years ஓடுங்க, ஸோ அதுக்கப்புறம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னா, 2 matrix சிஸ்டம்ல வந்து நமக்கு ஒரு 2 டிராபேக் இருக்கு. அந்த டிராபேக் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு புதுசா வந்திருக்கவங்களுக்கு 2 matrix ஆர் பைனரி ஸ்ட்ரக்சர் பத்தி தெரியாம இருக்கலாம். சோ நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பத்தி சுருக்கமா பார்க்கலாம். பைனரி ஸ்ட்ரக்சர் 2 matrix அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம மேல இருக்கோம், நம்ம கீழே வந்து 2 பேர் வந்து ரெஃபர் பண்றோம். அதான் வந்து கீழே வந்து A and B. சோ அந்த A வந்து அவருக்கு கீழே 2 பேர் ரெஃபர் பண்றாங்க, A1 and A2. B அவருக்கு கீழே 2 பேர் ரெஃபர் பண்றாங்க, சோ B1 and B2. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல AB 2 பேர் இருப்பாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு கீழே 4 பேர், அவங்களுக்கு கீழே 8, அவங்களுக்கு கீழே 16, அப்படியே 32. சோ இந்த மாதிரி போகும். இதுதான் வந்து நமக்கு 2 matrix ஆர் பைனரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இந்த 2 matrix ஸ்ட்ரக்சர்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 டிராபேக்ஸ் இருக்கு. அது என்ன 2 டிராபேக்ஸ் அப்படின்னா, ஓவர் தி லாங் ரன் நம்ம போகும்போது நமக்கு கீழே இருக்கிற டவுன் லைன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த டவுன் லைன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணல, இன்ஆக்டிவ் ஆயிடுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய இன்கம் செயின் வந்து கட் ஆயிடும். ஒன்னு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி புஷ் பண்ணி நம்முடைய ரெஃபரன்ஸ் அவங்களுக்கு கீழே போட்டு ஹெல்ப் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்கணும். பட் நிறைய பேர் இன்ஆக்டிவ் ஆகும்போது நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது பிராக்டிகலா பேசும்போது. ஸோ அப்படி என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்முடைய இன்கம் செயின் வந்து நமக்கு கட் ஆயிடும். இது ஒரு டிராபேக். செகண்ட் டிராபேக் வந்து, இப்போ நம்ம A B 2 பேர் நம்ம கீழே போடுறோம். இப்போ நமக்கு A டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா போகுது. ஆக்சுவலா A டீம்ல ஒரு 100 பேர் வந்துட்டாங்க, நமக்கு B சைடுல வந்து ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு இன்கம் வராது. ஏன்னா நீங்க ரெண்டுமே Aவும் சரி Bயும் சரி ரெண்டுமே நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா மட்டும் தான் உங்களுக்கு இன்கம் வரும். சோ அப்ப நீங்க B டீம்ல இன்னொரு 90 பேர் நீங்க கொண்டு வரணும், அப்பதான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து பேலன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வந்து பேர் மேட்ச்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு டிராபேக். இந்த 2 டிராபேக்ஸ் ட்ரெடிஷனல் அந்த 2 matrix சிஸ்டம்ல இருக்கு. சோ இந்த 2 டிராபேக்குமே வந்து ரெக்டிஃபை பண்ணி தான் இந்த டைரஸ்ல வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்பவே ஒரு புதுமையான ஸ்ட்ரக்சர், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா ஏர்ன் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு கீழே யாராவது வந்து இன்ஆக்டிவா இருக்காங்கன்னா நம்ம அவங்களை சப்போர்ட் பண்ணுவோம். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டிங் மீறி அவங்க இன்ஆக்டிவாவே இருக்காங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி கேர் பண்ணிக்க வேண்டாம். அவங்களுடைய இன்ஆக்டிவ்னஸ் வந்து நம்மள பாதிக்காது. ஸோ அவங்களுக்கு கீழே யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க அதை ரிங்கை கம்ப்ளீட் பண்றாங்கன்னா நம்ம சீனியரா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம ரிங்க்கு வந்துருவாங்க. ஸோ ட்ரெடிஷனல் அந்த பைனரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய அந்த 2 டிராபேக்ஸுமே இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு கிடையாது. இப்போ இந்த ரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிங்ல வந்து சென்டர் நம்ம இருப்போம், நம்மள சுத்திலும் 4
4 பேர் இருப்பாங்க. மேலே 1 and 2, கீழே வந்து 3 and 4. இப்போ 2 பேர் ரெஃபர் பண்ணோம் பார்த்தீங்களா நமக்கு கீழே, அந்த 2 பேர் நமக்கு கீழே ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ண ஏ வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் ரிங்ல போய் சீட் ஆவாரு. நமக்கு கீழே நம்ம ரெஃபர் பண்ண பி அவர் வந்து நம்முடைய செகண்ட் ரிங் அதுல போய் சீட் ஆவாரு. ஸோ அந்த ஏ வந்து அவருக்கு கீழே ஒருத்தர் A1 ரெஃபர் பண்ணும்போது அந்த A1 வந்து நம்பர் 3 பொசிஷன்லையும், பி அவருக்கு கீழே ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது அந்த B1 வந்து நம்பர் 4 பொசிஷன்லையும் சீட் ஆவாங்க. ஸோ இப்போ நம்ம ரிங் பார்த்தீங்கன்னா 4 பேர் நம்ம ரிங்ல இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேர் நம்ம ரிங்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ரிங் முடிச்சுட்டு செகண்ட் ரிங்க்கு போயிடுவோம். ஸோ இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ங்கிறது இப்படி தான் நமக்கு ஒர்க் ஆகும். நம்ம ரிங்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம ரிங்ல 4 பேர் இருப்பாங்க. அந்த 4 பேரை மட்டுமே ஃபாலோ பண்றது மட்டும் தான் நம்முடைய ஒர்க். ஸோ நம்ம ஒரு பெரிய மாஸோ பெரிய க்ரௌடையோ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. நம்ம ரிங்ல இருக்கக்கூடிய அந்த 4 பேரை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்றோம், நம்ம சப்போர்ட் பண்றோம். அப்படி சப்போர்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த ரிங்க்கு ப்ரோமோட் ஆயிரலாம். நவ கமிங் டு பிசினஸ் பிளான். டைரஸ்ல இப்போ நமக்கு 4 பிளான்ஸ் இருக்கு. ஈஸி $10, மீடியம் $50, ஹார்ட் $100 அண்ட் கிராண்ட் $1000. நம்ம இனிஷியலா ஈஸி அப்படிங்கிற $10 பிளான்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த பிளான்ல டோட்டலா 10 பிசினஸ் ரிங்ஸ் இருக்கு. நம்ம இந்த 10 பிசினஸ் ரிங்ஸ் எப்படி பார்க்கலாம்னா 10 லெவல்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல்னு சொல்றோம் பாத்தீங்களா. ஸோ அது போலவே ஃபர்ஸ்ட் ரிங் செகண்ட் ரிங்னு சொல்லிட்டு டோட்டலா அந்த 10 ரிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 57 lakh rupees, $76,000 நமக்கு கிடைக்குது. இந்த ரிங்குக்கு மேல இருக்கிற டாலர்ஸ் எல்லாமே வந்து அப்கிரேட் ஆர் டாப் அப் அமௌண்ட். ரிங்குக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த டாலர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம். இப்போ இந்த ரிங் கான்செப்ட்ல வந்து ஒவ்வொரு 2 ரிங்கை முடிக்கும் போதும் நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும், அதாவது வித்ட்ரா பண்ணக்கூடிய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ஆட் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒற்றைப்படை ரிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரிங் நம்பர் 1, 3, 5, 7, 9 இந்த 5 ரிங்ல இருந்து வரக்கூடிய இன்கம் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. இது அடுத்த லெவல் அப்கிரேடுக்கு சிஸ்டமே எடுத்துக்கும். ஈவன் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரெட்டப்படை ரிங்ஸ், அதாவது ரிங் நம்பர் 2, 4, 6, 8, 10 இந்த 5 ரிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இதுல இருந்து வரக்கூடிய இன்கம் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம $10 பே பண்றோம், ஃபர்ஸ்ட் ரிங்ல என்டர் ஆகிறோம். நமக்கு கீழே வந்து 2 பேர் நம்ம டைரக்டா போடுறோம். ஏ அவருக்கு கீழே ஒருத்தரும், பி அவருக்கு கீழே ஒருத்தரும் போடுறாங்க. ஸோ ஏபி, A1, B1 இந்த 4 பேருமே நம்ம ஃபர்ஸ்ட் ரிங்ல வந்துட்டாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் ரிங்க்கு போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு $30 வந்து இன்கம் கிடைக்குது. அந்த $30 வந்து செகண்ட் ரிங் அப்கிரேடுக்கு சிஸ்டம் எடுத்துக்குது. இப்போ செகண்ட் ரிங்ல நம்ம ஒர்க் பண்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் ரிங்ல நம்ம 4 பேர் வந்தாங்க பாத்தீங்களா நம்ம ரிங்ல, நம்முடைய A1, B, B1 அந்த 4 பேருமே அவங்க ஃபர்ஸ்ட் ரிங்கை முடிச்சு நம்ம செகண்ட் ரிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம செகண்ட் ரிங்கை முடிச்சு தேர்ட் ரிங்க்கு போயிடுவோம். இந்த கான்செப்ட் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம ரிங்ல அந்த 4 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரிங்கு ஃபுல் ஆயிரும், நம்ம அடுத்த ரிங்க்கு போயிடுவோம். நம்ம செகண்ட் ரிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு $90 இன்கம் கிடைக்குது. ஸோ இந்த $90 இருந்து இங்கே நமக்கு ஒரு 3 திங்ஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம $30 வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம $10 நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், நம்ம செகண்ட் ரிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு த்ரைஸ் த ப்ராஃபிட் $30 நமக்கு இன்கம் கிடைச்சது. இது நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரிமைனிங் $60 வந்து $50 வந்து தேர்ட் ரிங்குரிய அப்கிரேடா சிஸ்டம் எடுத்துக்குது. ரிமைனிங் $10 இருக்கு பாத்தீங்களா, அந்த $10 வந்து சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா அகைன் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரிங்ல வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுது. அதாவது நம்முடைய நேம்லேயே வந்து ஒரு ரீபர்த் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் ரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தேர்ட் ரிங்ல இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரிங்ல வந்து ஒரு ரீபர்த் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிச்சு பாத்தீங்களா, சிஸ்டம் ரீஇன்வெஸ்ட் பண்ணிச்சுல, அந்த ரீஇன்வெஸ்ட் பண்ண அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா அது வந்து செகண்ட் ரிங்கை வந்து முடிச்சுட்டு 1 month டைம் பீரியட்ல நமக்கு அகைன் வந்து $90 வந்து இன்கம் கொடுக்கும். போன முறை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம $30 நம்ம வந்து வித்ட்ரா பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ட் ரிங்க்கு அந்த $50 கொடுத்தோம் பாத்தீங்களா அப்கிரேடுக்கு, அது இப்போ நம்ம தர வேண்டியது இல்லை. அந்த $50 சேர்த்து $80 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ரவுண்ட்ல வந்து, அதாவது நான் ஒர்க்கிங் ரவுண்ட்ல வந்து $80 நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். $80 இன்னைக்கு $75 வச்சுக்கும் போது $6,000 நமக்கு நான் ஒர்க்கிங் இன்கமா கிடைக்குது. ஸோ $90 நம்ம 80 வித்ட்ரா பண்ணிட்டோம். ரிமைனிங் ஒரு $10 இருக்கு பாத்தீங்களா, அந்த $10 சிஸ்டம் அகைன் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிங்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ மறுபடியும் இன்னொரு 1 monthல மறுபடியும் நமக்கு $90 கிடைக்கும். அகைன் நம்ம ஒரு $80 வித்ட்ரா பண்றோம், நமக்கு ஒரு $6,000 இன்கம் வரும். மறுபடியும் $10 எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ரிங்ல ரீஇன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இப்படி எவ்ரி மந்த் நமக்கு $6,000 நான் ஒர்க்கிங் இன்கமா திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இது எத்தனை முறை கிடைக்கும்னா முடிவில்லாமல் திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஸோ அதனால இது நம்ம லைஃப் டைம் நான் ஒர்க்கிங் பாசிவ் இன்கம் சொல்றோம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடியது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஒர்க் பண்றது மட்டும் தான் நம்முடைய ஒர்க். அண்ட் தென் செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் நமக்கு ரிப்பீட்டடா ஆட்டோமேஷனா இந்த இன்கம் நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ டைரஸ் உடைய மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபியூச்சரே வந்து இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீபர்த் ஃபியூச்சர் தான். இந்த ரீபர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டியதில்லை. இது சிஸ்டமா பார்த்து பண்ற ஆட்டோமேஷன் ஒர்க். இது ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து ஒருத்தர் கீழே ஒருத்தர் பிளேஸ் பண்ணிட்டு அது செகண்ட் ரிங்கை முடிச்சுட்டு நமக்கு இன்கம் கொடுத்துரும். இது கம்ப்ளீட்லி 100% நமக்கு நான் ஒர்க்கிங் பாசிவ் இன்கம். ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, இப்போ தேர்ட் ரிங்
வந்துட்டாரு, தேர்ட் ரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஃபோர்த் ரிங் போறாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் ரிங்ல வரக்கூடிய இன்கம் நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது, ஏன்னா அது ஆர்டரிங். ஃபோர்த் ரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது $450 கிடைக்குது. அந்த $450 இருந்து இப்போ நம்ம $100 வித்ட்ரா பண்ணிக்கலாம், $7,500. ரிமைனிங் இருக்கு பாத்தீங்களா $350. அதுல வந்து $300 வந்து ஃபிஃப்த் ரிங் குரிய அப்கிரேடா சிஸ்டம் எடுத்துக்கும். ரிமைனிங் $50 வந்து இந்த முறை தேர்ட் ரிங்ல வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு 1 month டைம் பீரியட்ல நம்ம தேர்ட் ரிங்ல போட்டது வந்து அது ஃபோர்த் ரிங்க கம்ப்ளீட் பண்ணிரும். அது ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்த் ரிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு அகைன் $450 கொடுக்கும். இந்த முறை $450 இருந்து நம்ம $400 வித்ட்ரா பண்ணிக்கலாம், அதாவது $30,000. ரிமைனிங் $50 தேர்ட் ரிங்ல இன்வெஸ்ட் பண்ணும். மறுபடியும் 1 monthல நமக்கு மறுபடியும் $30,000 கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு 4 ரிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம் அப்படின்னாவே நமக்கு செகண்ட் ரிங்ல ஒரு $6,000, ஃபோர்த் ரிங்ல இருந்து ஒரு $30,000, $36,000 நமக்கு மந்த் ஆன் மந்த் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஃபோர்த் ரிங் கம்ப்ளீட் பண்றோம், 6th and 8th 10th ரிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு 10th ரிங்ல இருந்து $72,000 கிடைக்குது. டோட்டலா வந்து $76,000 நமக்கு கிடைக்குது. ஐஎன்ஆர்ல வந்து 57 lakh rupees நமக்கு டோட்டல் ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது. அகைன் இந்த 10 ரிங் மறுபடியும் ரீபர்த் ஆகும்போது நான் ஒர்க்கிங் இன்கமா 65 lakh rupees கிடைக்கும். இந்த 65 lakh rupeesங்கிறது நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடா கிடைச்சிட்டே இருக்கும். டைரஸ் உடைய பிளான் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் எஃபர்ட்லெஸ் பிளான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்லி நான் ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், அந்த ரீபர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம மெயின் ஐடி ஒர்க் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ரிங் முடிச்சு செகண்ட் ரிங் போறோம், செகண்ட் ரிங் முடிச்சு தேர்ட் ரிங் போறோம், தேர்ட் ரிங் முடிச்சு ஃபோர்த் ரிங் போறோம், இது வரிசையா போயிட்டு இருப்போம். ரீபர்த்தை பொறுத்த வரைக்குமே வந்து 5 பேரா, அதாவது 5 ஜோடியா ரீபர்த் ஆகும். அதாவது ரிங் நம்பர் 1 and 2 தனியா ரீபர்த் ஆகும், 3 and 4 தனியா ரீபர்த் ஆகும், 5 and 6 தனியா, 7 and 8, 9 and 10 தனித்தனியா ரீபர்த் ஆகும். ஏன் இப்படி தனித்தனியா ரீபர்த் ஆகுது அப்படின்னா, ஏன் இப்படி சிஸ்டம் டிசைன் பண்ணிருக்குன்னா, எவ்வளவு பிலோ ஆவரேஜா ஒர்க் பண்றவருக்கும் அவருக்கு அந்த லைஃப் டைம் நான் ஒர்க்கிங் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு தான். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்றாரு, அவர் வந்து ஒரு தேர்ட் ரிங்ல ஹெல்ட் அப் ஆயிட்டாரு, தேர்ட் ரிங்க்கு மேல அவரால் மூவ் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த செகண்ட் ரிங்ல இருந்து அந்த $6,000 அவருக்கு மந்த் ஆன் மந்த் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச அந்த இன்கம் ஸ்ட்ரக்சரை ஒரு ஸ்மால் ரீகேப் மாதிரி பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிங் 1 முடிக்கிறோம். ரிங் 1 கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு $30 கிடைக்குது. நம்ம அதை வித்ட்ரா பண்ண முடியாது, ஏற்கனவே அந்த ஆர்டர் ரிங் சொன்னதுனால. இப்போ இந்த ரிங் 2 முடிக்கவும் $90 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு $30, அதாவது $2,250 வித்ட்ரா பண்றோம். செகண்ட் ரவுண்ட் நீங்க மேல பாத்தீங்கன்னா செகண்ட் டைம்னு போட்டிருப்பாங்க, அது கீழே அகைன் அண்ட் அகைன் போட்டிருக்கும். ஸோ அகைன் அண்ட் அகைன் தொடர்ந்து முடிவில்லாம கிடைக்கக்கூடிய இன்கம், கம்ப்ளீட்லி நான் ஒர்க்கிங் இன்கம். ஸோ செகண்ட் ரவுண்ட் நமக்கு $80 கிடைக்குது, $6,000 கிடைக்குது. ரிங் 4 முடிக்கும் போது நமக்கு $450 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு $100 கிடைக்குது, $7,500. செகண்ட் டைம்ல இருந்து தொடர்ந்து $400 கிடைக்கும், அதாவது $30,000 கிடைக்கும். ரிங் 6 முடிக்கும் போது நமக்கு $2,700 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம்ல நமக்கு $900, $67,500 கிடைக்குது. செகண்ட் டைம்ல இருந்து கண்டினியூஸா நமக்கு கிடைக்கக்கூடியது $2,400, அதாவது $1,80,000. ரிங் 8 முடிக்கும் போது நமக்கு $13,500 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு $3,000, 2 லட்சம் கிடைக்குது. செகண்ட் டைம்ல இருந்து கண்டினியூஸா கிடைக்கக்கூடியது $12,000, அதாவது $9 லட்சம். ரிங் 10 முடிக்கும் போது நமக்கு $72,000, அதாவது $54 லட்சம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்குது. செகண்ட் ரவுண்ட்ல அதே மாதிரி $54 லட்சம் கிடைக்குது. ஸோ டோட்டலா நீங்க கால்குலேஷன் போட்டீங்கன்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 10 ரிங் நீங்க முடிக்கும் போது $57 லட்சம் கிடைக்கும். மறுபடியும் ரீபர்த் ஆகும் போது நமக்கு $65 லட்சம் கிடைக்கும். இந்த $65 லட்சம்ங்கிறது நமக்கு ரிப்பீட்டடா கிடைக்கக்கூடிய இன்கம். ஒன்ஸ் நம்ம அந்த 10 ரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா $57 லட்சம் நமக்கு உடனே கிடைச்சிடும். $65 லட்சம் ரீபர்த் அடுத்த 6 monthsக்கு ஒன்ஸ் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணி இது நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் நம்ம போயிட்டோம் அப்படின்னா and then we can try with மீடியம், அப்புறம் ஹார்ட், அப்புறம் கிராண்ட். அந்த 3 ரிங்ஸுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ப்ராபப்லி அந்த 3 ரிங்ஸுமே நமக்கு நான் ஒர்க்கிங்கா தான் வரும், ஏன்னா நம்ம ஈஸியில வந்து ஒரு டீம் நம்ம பில்டப் பண்ணிடுவோம். ஸோ அதே டீமை வச்சு தான் நம்ம மீடியம் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், கிராண்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ அதுவும் வந்து நான் ஒர்க்கிங் கேஸா தான் நமக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லீனியர் பிரீமியம்ஸ், அதாவது நம்ம லெவல் இன்கம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்த அந்த இன்கம் ஸ்ட்ரக்சர் இல்லாம இது அடிஷனலா கிடைக்கக்கூடிய இன்கம். ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து நமக்கு ஏபி அவங்க கிட்ட இருந்து 3% நமக்கு கிடைக்குது, அதாவது $0.3, $0.3 ஒவ்வொருத்தர் கிடைக்கும். நம்முடைய செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 4 பேர் அந்த 8 பேர் அவங்க கிட்ட இருந்து நமக்கு $0.2 ஒவ்வொருத்தரும் கிடைக்கும். அதே போல நம்ம ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் லெவல் அந்த 16 பேர் அந்த 32 பேர் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒவ்வொருத்தர் இருந்தும் $0.1 லெவல் இன்கம் கிடைக்குது. அடுத்து கம்பெனியோட ரிவார்ட் பேக்கேஜஸ், நம்ம 6th ரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டும் $100 வர்த்தான பிரைஸும் கிடைக்குது. 8th ரிங் கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு ரீஜனல் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டும் ஆப்பிள் ஐபோனும் கம்பெனில இருந்து பிரைஸா கிடைக்குது. 10th ரிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு இன்டர்நேஷனல் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டும் வேர்ல்டு டூரும் கம்பெனில இருந்து ஆர்கனைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது the power of rebirth. இது வந்து ரொம்பவே ஹைலைட்டான டாபிக். பட் டைரஸ் உடைய மோஸ்ட் ஹைலைட்டட் அண்ட் மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த ரீபர்த் அப்படிங்கிற இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் தான். ஏன்னா இதுதான் நமக்கு நான் ஒர்க்கிங் இன்கமா கிடைக்கக்கூடிய ஃபீச்சர். ஸோ இந்த சார்ட் பாருங்க. ஸோ இவர் சிஸ்டம்ல ஜாயின் பண்ணி இப்போ 3.5 months ஆகுது. ஸோ அந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்கு கீழே ரிங் 2 by reinvest 8 அப்படின்னு போட்டிருக்கும். அப்படியே கீழே பாட்டம் ஆஃப் த பேஜ் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 8 ஹைலைட் ஆயிருக்குது. ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது 5வது ரிங்ல இவருடைய செகண்ட் ரிங் வந்து 8 முறை ரீஇன்வெஸ்ட் ஆயிருக்கு. அதாவது 8 முறை வந்து இவருக்கு இந்த ரீபர்த்
இன்கம் கொடுத்துருக்கு. ஸோ 8 முறை ரீபர்த் இன்கம் கொடுத்துருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மெயின் ஐடி அதை நம்ம கழிச்சிடுவோம். அதை நம்ம கழிச்சிட்டோம்னா மீதி வந்து 7 முறை வந்து இவர் ரீபர்த் இன்கம் வாங்கியிருக்காரு. ஸோ செகண்ட் ரிங் ரீபர்த் இன்கம் $80 பார்த்தோம், அதாவது $6000. ஸோ 7 முறை வாங்கியிருக்காரு அப்படின்னா 7 × 6000 $42,000. இந்த 3.5 monthsல இது வரையிலும் வந்து அந்த ரீபர்த் இன்கம் நான் ஒர்க்கிங் இன்கம் $42,000 இது வரைக்கும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து டீம் கிராஜுவலா நல்ல ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா மந்த்லி ஒன்ஸ் நமக்கு இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா இவருடைய கேஸ்ல பாத்தீங்கன்னா 15 days 14 days ஒன்ஸ் இந்த அமௌண்ட் வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இது போலவே தான் நம்ம டீம் நல்ல ஸ்பீட்ல போகுது அப்படின்னா இந்த மந்த்லி ட்வைஸ் இப்போ இவருக்கு கிடைக்கிற அமௌண்ட் கூட வீக்லி ஒன்ஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, வாரம் $6000 அப்படிங்கும் போது நம்ம 2வது ரிங்க மட்டுமே கம்ப்ளீட் பண்ணாவே நமக்கு மந்த்லி அந்த 24,000 நான் ஒர்க்கிங் இன்கமா லைஃப் டைமுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து இந்த பவர் ஆஃப் ரீபர்த், எஸ்பெஷலி இன் டைரஸ். இப்போ நமக்கு ஃபைனல் கன்க்ளூஷன், டைரஸ் நம்ம ஏன் சூஸ் பண்றோம் அப்படின்னா there are 4 valid points. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கு $1000 குறைவான முதலீடு. ஸோ இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்ட் $900 and only 2 direct referrals. $900 இன்வெஸ்ட் பண்றோம், 2 பேர் நம்ம ஒர்க்கிங் பீப்புளை ரெஃபர் பண்றோம்னா 57 lakhs வந்து ஒரு 100 daysல இருந்து 150 daysல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். செகண்ட் திங், யூனிக் ரிங் ஸ்ட்ரக்சர் which will yield as auto filling from uplands as well as side uplands. auto filling அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லி ஆகணும். auto filling அப்படின்னா ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த 2 matrix சிஸ்டம்ல வந்து 2 பேர் மட்டும் தான் நம்ம டைரக்டா ரெஃபர் பண்ண முடியும். எனக்கு வந்து ஒரு 4 டைரக்ட் ரெஃபரல் இருக்காங்க. நான் எனக்கு கீழே ஏபி போட்டாச்சு. அந்த 3வது நபரையும் 4வது நபரையும் நான் எங்க போட முடியும்னா ஏக்கு கீழவோ பிக்கு கீழவோ தான் நான் போட முடியும். ஸோ என்னுடைய ஏவை பொறுத்த வரைக்கும் பிவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நாலேஜோ எஃபோர்ட்டோ இல்லாம அவங்க டீம்ல வந்து ஒரு மெம்பர் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட்டோ ஃபில்லிங்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு மேல ஒருத்தர் வந்து 10 பேர் டைரக்டா வச்சிருக்காருன்னா அந்த மீதி 8 பேரை அவர் அவங்க கீழே டீம்ல தான் போட்டாகும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ஃபில்லிங் வந்து நார்மலா வந்து 2 matrix சிஸ்டம்ல வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைன் ஆர் ஸ்பான்சர்னு சொல்லுவோம், அவங்க கிட்ட இருந்து நமக்கு வரும். இங்க இந்த ரிங் ஸ்ட்ரக்சர், இந்த ஹரிசான்டல் ரிங் ஸ்ட்ரக்சர்ல நமக்கு மேல இருந்து மட்டும் கிடையாது, நமக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 3 டைரக்ஷன்ல இருந்துமே இந்த ஆட்டோ ஃபில்லிங் நம்முடைய ரிங்ல வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ட்ரெடிஷனல் சிஸ்டம் விட 300% வந்து ஆட்டோ ஃபில்லிங் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆட்டோ ஃபில்லிங் அதிகமாக நடக்குதுன்னா நம்முடைய ஒர்க் குறையுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரிங்ல 4 பேர் இருந்தா அடுத்த ரிங் போறோம்னு சொல்றோம். அந்த 4 பேர்ல 2 பேர் ஆட்டோ ஃபில்லிங்ல வந்துட்டாங்க. வேற ஏதோ ஒரு அப்ளைன் டீம்ல இருந்தோ சைடு அப்ளைன் டீம்ல இருந்தோ நம்ம ரிங்க் வந்துட்டாங்கன்னா அப்ப மீதி 2 பேர் மட்டும் நம்ம கொண்டு போனா போதும். ஸோ நம்மளுடைய ஒர்க் 50% குறைஞ்சிச்சு பாத்தீங்களா. இன்கேஸ் ஒரு 3 பேர் ஆட்டோ ஃபில்லிங்ல வந்துட்டாங்க, 75% நம்ம ஒர்க் குறைஞ்சிச்சு. நம்மளுடைய ஒர்க் வந்து இப்போ ஒரு 25% மட்டும் தான். ஸோ இது போலவே வந்து இந்த ஆட்டோ ஃபில்லிங் மிராக்கிள்ஸ் அதிகமாக நடக்க இந்த ரிங் ஸ்ட்ரக்சர்ல வாய்ப்பு அதிகம். தேர்ட், நம்ம ஆல்ரெடி டீடைலாவே பார்த்தோம், ரீபர்த் ஃபீச்சர், நான் ஒர்க்கிங் பேசிவ் இன்கம் கொடுக்கக்கூடிய டைரஸ் உடைய மோஸ்ட் ஸ்பெஷல் அண்ட் யூனிக் ஃபீச்சர். ஃபோர்த் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அப்கிரேடும் ரீபர்த்தும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரும். எல்லாமே ஆட்டோ அப்கிரேடு, எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரும். ஸோ அதனால நம்மளுடைய டவுன்லைன்ஸ் யாருமே அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து யாராவது ரீஇன்வெஸ்ட் பண்ணியாச்சா, நீங்க அடுத்த லெவல் போயிட்டீங்களா, ரீபர்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்கிரேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இதுல நம்மளுடைய ஒர்க் லோடு வந்து 50% நமக்கு குறையுது. நார்மலா சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையுமே பண்ணிடுது. ஸோ இதனால நமக்கு உள்ள வந்து டெக்னிக்கல் ஒர்க்னு சொல்லி பெருசா எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியல, லேப்டாப் எதுவும் கம்ப்யூட்டர் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே அவங்களையும் நம்ம பிசினஸ் பிளான் கூட கொண்டு வரலாம். அவங்களுடைய ஒர்க் வந்து டீம் பில்டப் பண்றது தான். டீம் பில்டப் பண்றது அவங்க பேப்பர் எடுத்து நமக்கு ஏபி அவங்களுக்கு 2 பேர், பிக்கு 2 பேர், அவங்களுக்கு 4 பேர். ஸோ அதே போலவே வந்து பேப்பர்லேயே வந்து நார்மலா ட்ரெடிஷனலா பண்ற மாதிரி அவங்க பண்ணலாம். ஸோ 2 ஒர்க் தான், டீம் பில்டப் பண்ற ஒர்க், மணி வித்ட்ரா பண்ற ஒர்க். இந்த 2 ஒர்க் தான், மற்ற எல்லாத்தையும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்குது. ஸோ இப்போ மணி வித்ட்ரா பண்றோம் பாத்தீங்களா, அது எப்படி வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா நம்ம டைரஸ்ல இருந்து மினிமம் $5 இருந்தா போதும் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் 24/7. அதுக்கு நமக்கு டைம் பீரியட் கிடையாது, எப்ப வேணாலும் நம்மளுடைய டாலர்ஸை வந்து நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். பெர்ஃபெக்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலட் இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல US UK சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மீடியம் அது. அந்த பெர்ஃபெக்ட் மணிங்கிற வேலட்ல தான் நம்ம இந்த டாலர்ஸை வந்து வாங்கிக்கிறோம். அங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பெர்ஃபெக்ட் மணி, அதாவது PM வேலட்னு சொல்லுவோம், அந்த PM வேலட்ல இருந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இந்திய ரூபாயாவும் நம்ம வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து எத்திரியம், பிட்காயின் சொல்லிட்டு கிரிப்டோ கரன்சியாவும் நம்ம வாங்கிக்கலாம். டைரஸ்ல வித்ட்ராயல் ப்ரொசீஜர் ரொம்பவே பாதுகாப்பான எளிமையான ப்ரொசீஜர். குறைவான முதலீட்டில் அதிக சிரமம் இல்லாம நிறைவான லாபம் பெற டைரஸ் ஒரு அருமையான வாய்ப்பு. டைரஸ் பிளான் பத்தி எதுவும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது ஃபர்தர் டீடைல்ஸ் எதுவும் தேவைப்பட்டாலோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.